வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலியில் 77வது அதிகாரமாக உள்ள படைமாட்சி என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 768வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். படைமாட்சி என்பதற்கு சிறந்த படையின் தன்மைகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 768வது திருக்குறளுக்கு செல்வோம். அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும். அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். போர் புரியும் வீரமும் பகைவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் இல்லாவிட்டாலும் கூட படையின் கட்டுக்கோப்பான அணிவகுப்பு சிறப்பு பெறும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: போர் புரியும் வீரமும் பகைவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் இல்லாவிட்டாலும் கூட சிறந்த அணிவகுப்பால் படையானது சிறந்த அணிவகுப்பினை பெற்றிருக்குமாயின் அந்த படை சிறப்பினை பெறும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.